நெகட்டிவ் காமெண்ட்ஸ் வந்து எப்படி கையாளுறது அப்படின்னு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஐ திங்க் நீங்கள் பதிவிடுறது வந்து சம்டைம்ஸ் நம்ம காணொலிகள் போடுறப்பயோ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிறப்பயோ இந்த நெகட்டிவா அல்லது தகாத வார்த்தைகளில் வந்து குறிப்பாக ஆமாங்களா அதை மென்ஷன் பண்ணுறீங்களா, தகாத வார்த்தைகளை கமெண்ட் பண்ணுறவங்கள என்னங்க பண்ணுறது, இதான் உங்க கேள்விங்களா? ஸோ இந்த கேள்விக்கு வந்து பதில் நேரடியாக கொடுக்கணும் அப்படின்னா மொதல் விஷயங்க, நீங்கள் ஏதாவது பண்ணுறதுக்கு அவங்க தகுதியானவரா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல நம்ம யாரையும் தரம் குறைச்சலாம் வந்து பேச தேவையில்ல. ஆனா அவங்களோட தரத்தை அவங்களோட வார்த்தை மூலியமாக அவங்க வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துறப்ப அவங்கள யாங்க நம்ம வந்து ஆக்சுவலி ஈக்குவல் டு அஸ் அப்படின்னு தகுதிப்படுத்தி அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது ஒரு சைடு விட்டுருங்க. அதை பத்தி யோசிச்சு மனம் புழுங்கி என்ன இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்றதுக்கு அவங்க தகுதியானவங்களா? ஏன்னா ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி தகாத வார்த்தைகளை இன்னொருத்தவங்களை தெரிஞ்சே புண்படுத்துறவங்க இருக்காங்க பாத்தீங்களா. ஓகே, அது வந்து நேராக இருக்கட்டும் அல்லது ஆன்லைன்ல இருக்கட்டும், தகாத வார்த்தையில புண்படுத்துறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை போன்ற ஓகே மனம் சார்ந்த ஏதோ அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு ஆய்வு வந்து சொல்லுதுங்க. மனநலம் சார்ந்த ஒரு விஷயம் இது. அவங்களோட தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களோட சொல் மூலியமாக தான் நிறைய நேரங்கள்ல முதல்ல வெளியப்படுது. ஓகே, அண்ட் அதை தெரிஞ்சே மற்றவங்களை புண்படுத்தணும் அப்படின்னு பயன்படுத்துகிற சொல் எதுவாகினும் நிச்சயமாக அது வந்து மதிக்கத்தகாத ஒரு சொல். மதிப்பு அப்படின்னா வந்து அவங்களுக்கு ரெஸ்பாண்டே பண்ண தேவையில்லை. இதுதான் வந்து சரியான ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு தன்மையாக ரிப்ளை பண்ணினீங்கன்னா ஓகே, அல்லது இக்னோர் பண்ணிட்டு அதை பற்றி யோசிக்க கூட கூடாது. ஜஸ்ட் இக்னோர் அண்ட் மூவ் ஆன். ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்று கருத்து சண்டை போடுனா கூட நல்ல சொல் கொண்டு சண்டை போடலாங்க. ஒரு ஆங்கில ஏசுனா கூட ஓகே, அதுக்கு தகாத வார்த்தைகள் புண்படுத்தும் தெரிந்தே புண்படுத்தும் வார்த்தைகளை உபயோகிக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட தன்மை கேள்வி கேட்கப்பட வேண்டியது தான். ஸோ டோன்ட் பாதர். சகோதரி இந்த கேள்வி கேட்டாங்க, பாதர் பண்ணாதீங்க. நீங்க செய்யற ஒரு விஷயங்கள் வந்து மனதறிஞ்சு நேர்மையாக நியாயமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து நல்வழியில வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ஆதரவும் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தகாத வார்த்தைகளை உங்களை வந்து வேணும்னே புண்படுத்துறவங்க யாராவது அந்த மாதிரி கமெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா தே ஆர் நாட் ஈக்குவல் டு யூ. நீங்கள் வந்து அதை ஃபைட் பேக் பண்ணுறதுக்குள்ள அதை பற்றி யோசிக்கிறது கூட அப்படியே தள்ளி விட்டு உங்களுக்கு பிடித்த அந்த ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணி செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த நெகட்டிவிட்டி அதே தானாக காணாமல் போயிருங்க. ஓகே சகோதரி, இதை ஃபாலோ பண்ணுறது ஆக்சுவலி ரொம்ப ஈஸி தெரியுங்களா? ஒரு கமெண்டை பார்த்துட்டு அதை யோசிச்சு புழுங்குறத விட அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போகிறது ஆக்சுவலி இன்னும் ஈஸி. யூ வில் ஃபீல் குட். அதாவது நல்லா இருக்கும். நம்மள அந்த மாதிரி இது பண்ணுறப்போ வந்து நம்ம ஒரு தன்மையான ஒரு பர்சன், நம்ம ஒரு கண்ணியமான ஒரு பர்சன், ஆக்சுவலி வந்து பெட்டர் தென் அந்த பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு ஒரு ஃபீல் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க.